சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்றத பார்க்கும்போது விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. விஜயா யோசிக்கிறாங்க, இந்த முத்துவை திருத்தவே முடியாது. எப்ப பார்த்தாலும் மீனாவுக்காகவே பேசிட்டு இருக்கான் இந்த முத்து அப்படின்னு யோசனை பண்ணிட்டு முத்துக்கிட்ட சொல்றாங்க, போதும் முத்து, இன்னும் எவ்வளோதான் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவ? இவ்வளோ பேசுறியே, இனி வீட்டு செலவு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். என்னென்ன தேவைன்னு நான் சொன்னா, தேவையான பணத்தை மட்டும் கொடு, குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, வீட்டு பத்திரத்தையும் சீக்கிரமா திருப்பி வாங்கணும் அப்படின்னு பேசும்போது மனோஜ் யோசிக்கிறாரு. ஒருவேளை அம்மா ஃபினான்சியர் கிட்ட நம்ம வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கோமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்கன்னு புரியலையேன்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அந்த சமயம் வந்து இங்க முத்து சொல்றாங்க, அம்மா, எங்களுக்கு தெரியாம தானம்மா அந்த ரோகிணிக்காக பார்லர் ஆரம்பிக்கணுன்றதுக்காக வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் அந்த மனோஜுக்காக வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. இப்படி எங்களுக்கு தெரியாம என்னென்ன வேலை செஞ்சீங்க. இப்ப அந்த பத்திரத்தை திருப்பணும்னு என்கிட்ட பணம் கேட்டா எப்படிம்மா என்னால முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளோ பேசுறல்ல, நீயும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கணும்னா வீட்டு பத்திரத்தை திருப்புறதுக்கு தேவையான பணத்தை நீ தான் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கப்புறமா நீயும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கலாம். அப்படி இல்லையா, வீட்டு பத்திரத்தை திருப்ப முடியாது, இந்த பணத்தை தர முடியாதுன்னு சொன்னா என் வீட்டிலேருந்து கிளம்பிருங்க. மீனாவுக்கு என் முன்னாடி தேவையில்லாம ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா பேசுறீங்கன்னு கேட்க, அதான் நான் சொல்லிட்டேன்ல, இவ்வளோ பேசுற நீ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்து பேசு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. இங்க மீனா சொல்றாங்க, பாருங்க, உங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. தேவையில்லாம நம்மளால இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி வந்து வீட்டு பத்திரத்தை வாங்கணும், பணத்தை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது தான் உங்க அம்மாவுக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து ரொம்ப கோவமா சவாரிக்கு கிளம்பி போறாரு. உடனே இங்க வந்து மனோஜ் கேட்குறாங்க, என்னம்மா, எதுக்குமா இப்போ வீட்டு பத்திரத்தை பற்றி பேசுறீங்க? முத்து மட்டும் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டானா என்ன செய்வீங்கன்னு கேங்க. சந்தோஷம்னு உடனே இந்த பணத்தை அப்படியே வீட்டு பத்திரத்தை வாங்குறதுக்காக ஃபினான்சியர் நம்மக்கிட்ட பணம் கொடுத்தாருல, அவர் வந்து உதவி செஞ்சுருக்காருல, முத்து பணத்தை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ண முடியாது. அப்படியே முத்து வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா ஃபினான்சியர் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க வேண்டியதான். இப்படிலாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா முத்து ஒருவேளை பணத்தை கொண்டு வந்தா ஃபினான்சியர் மூலமா நமக்கு நிறைய உதவி கிடைச்சிருக்கு. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட வேண்டியதான். இப்ப வீட்டு பத்திரம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நான் இப்படி பேசின உடனே முத்துவ பார்த்தல, பேச முடியாம யோசிச்சுட்டு இருந்தான். அதனால நான் வேணும்னே இனி முத்து வந்து மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சேனே தவிர்த்து மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேலைம்மா, நீங்க முத்து மேல உள்ள கோவத்துல எங்க நம்ம ஃபினான்சியர் கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுத்து வச்சிருக்கோமே இந்த உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இனி முத்துவும் மீனாவும் இப்படி உங்களை எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க 2 பேருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பேசியிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லம்மா, நீங்களும் யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்களே, பெரிய ஆள் தான் நீங்க. நீங்க பெரிய புத்திசாலித்தனமா யோசிக்கிறீங்கம்மா. நான் கூட இப்படிலாம் நினைக்கல பாருங்களேன். நீங்க என்ன வசமா மாட்டி விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா முத்துவால அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது. கொஞ்ச நாள் பொறுமையா இருப்பீங்க. மறுபடியும் பிரச்சனை செஞ்சு அவங்க 2 பேரையும் இங்கேருந்து அனுப்பிருவீங்க. அப்படிதானம்மா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உடனே முத்துவும், நீ சரியா சொன்ன. இப்படிதான் நானும் முடிவெடுத்திருக்கேன். பார்ப்போம். இந்த முத்து பணத்தை கொண்டு வரானா, இல்ல பணத்தை தர முடியலன்னு மன்னிப்பு கேட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறானான்னு நானும் பார்க்க தானே போறேன். எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கு உதவி செய்யணும், மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இந்த முத்து பேசுறதெல்லாம் கேட்கும்போது என்னால தாங்கிக்க முடியல. என் வீட்ல யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தானே மனோஜ் முடிவெடுக்கணும். நீ நல்ல பிசினஸ் செஞ்சு முன்னேறி வரணுன்றது என்னுடைய ஆசை. அதுக்காக இந்த முத்து பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்? அதான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ண உங்க அப்பா இருக்காருல்ல, அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, இப்ப வந்து ஏற்கனவே பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவும் என்னென்னவோ சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நடக்காதுல்லம்மா. என் வாழ்க்கையில எல்லாமே இனி நல்லபடியா நடக்கும்ல. ஏற்கனவே வந்து கோர்ட்டுக்கு போகணும், ரோகிணிக்கு டிவோர்ஸ் குடுக்கணும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும்னு நீங்களும் எவ்வளவோ யோசிக்கிறீங்க. ஆனா அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. அதனால தான் சொல்றேன்னு சொல்லும்போது, இத ஒரு காரணமா வச்சு மீனாவ இங்கேருந்து அனுப்ப முடியல. ஆனா முத்துக்கிட்ட இப்ப பணம் கேட்டிருக்கேன்ல, பணம் தர முடியலன்னா இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி மீனாவ மட்டும் இல்ல, முத்துவையும் இங்கேருந்து அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறம் நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மீனா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை. மீனாவும் முத்துவும் இங்க இல்லன்னு வையி, சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கைய நல்லபடியா நீ அமைச்சுக்கலாம். அதுக்காக தான் யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். இப்படிலாம் பேசியிருக்கேன். நீ பொறுப்பா உன்னுடைய பிசினஸ மட்டும் பார்த்துக்க. மீனா முத்துவ இங்கேருந்து எப்படி அனுப்பணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. விஜய் அப்படி பேசுறத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு மனோஜ். விஜயா இப்படி பேசுனதெல்லாம் கேட்டு, இவ்வளோ பணத்தை என்னால எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்?
மனோஜ் கிட்ட இந்த பணத்த கேட்க வேண்டியதானே! அந்த ரோகிணிக்காகவும், மனோஜுக்காகவும் என் அம்மா எவ்ளோ உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா, அவங்களால தான் அந்த வீட்டு பத்திரத்தையும் அம்மா வந்து குடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க கிட்ட பணத்த கேட்காம, எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு, இப்படி நான் தான் பணத்த ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றாங்க. என்னால இப்ப அத செய்ய முடியாது. அந்த பணத்த ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். வேணும்னே மனோஜ் முன்னாடி இப்படி பேசினா, நான் பதில் பேசாம இருப்பேன். தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கணும். இதுக்காகவே வேணும்னே அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க. என்னால சரியா சம்பாதிக்க முடியல. எந்த வருமானமும் அம்மா நெனைக்கிற மாரி எனக்கு வரதில்ல. அதனால தானே இப்படி பேசுறாங்கன்னு வீட்டுக்கு போகாம, அங்க சாப்பிடுறதுக்காக போகாம, வீட்டுக்கு போகாம இங்க கார் ஷெட்லயே உட்காந்து ரொம்ப யோசிக்கிறாரு முத்து. மீனா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா முத்து கவனிக்காம இருக்க, மீனாவுக்கு நல்லா தெரியும். என் வீட்டுக்காரர் கண்டிப்பா மனசு வேதனைப்படுவாரு. வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிட கூட வரமாட்டாரு. அப்படியே வந்தாலும் விஜயாத்த சும்மா இருப்பாங்களா? தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. நானே அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் குடுக்க வேண்டியதான். என்ன இப்பதான் பூக்கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அவர் வந்திருந்தா பேசி எப்படியாவது சரி செஞ்சிருப்பேன் பிரச்சனைய. ஆனா, அவரோட நிலைமையும் புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு முத்துவுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போறாங்க மீனா. அங்க முத்து வந்து வீட்டுக்கு போகக்கூடாது. அம்மா ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு கார் ஷெட்லயே இருக்கிறத கவனிக்கிறாங்க. மீனா, "என்னங்க என்னாச்சு? வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீங்க சாப்பிட வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தா, இங்க என்னங்க செய்றீங்கன்னு?" கேட்க, இங்க மீனா முன்னாடி பதில் பேசாம முத்து கண் கலங்கி நிக்கிறாரு. "என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை?" அப்படின்னு பதட்டமா கேட்குறாங்க மீனா. "வேற என்ன மீனா செய்றது? பார்த்தல்ல என் அம்மாவும் மனோஜும் என்னென்ன பேசுறாங்கன்னு. என்னால சரியா சம்பாதிக்கவே முடியாதுன்னு நெனைக்கிறாங்க. அதனால தானே வீட்டு பத்திரத்த திரும்பி வாங்குறதுக்கு தேவையான பணத்த உன்னால தர முடியுமா? அந்த பணத்த எடுத்துட்டு வந்தா, நீயும் மீனாவும் இந்த வீட்ல இருக்கலாம். இல்லையா, உன்னுடைய மனைவி மீனாவ கூப்பிட்டுட்டு இப்பவே இங்கிருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. நான் அங்க சாப்பிட வந்தாலும் சும்மா இருப்பாங்களா? தேவையில்லாம பேசுவாங்கல்ல. அதனால தான் வீட்டுக்கு வர வேண்டான்னு கார் ஷெட்லயே இருந்துட்டேன் மீனா. என்ன செய்ய வர வர என் அம்மா பேசுற பேச்ச தாங்கிக்க முடியல. வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது. ஆனா என்னால நீயும் இவ்ளோ தூரம் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. உடனே மீனா சொல்றாங்க, "விஜய் அத்தைக்கு பணம் தான் முக்கியம். அதனால இப்படி பேசுவாங்க. ஆனா எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க எதுக்கு வீட்டுக்கு வராம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? உங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, விஜய் அத்தை இப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். நீங்க நம்ம வீட்ல உள்ள எல்லாரையும் எவ்வளோ பொறுப்பா பார்த்துக்கிறீங்க. ஆனா மனோஜ் அப்படியா? யாருக்கும் தெரியாம கடன் வாங்குறாரு. பிசினஸ் சரியா நடத்தாம ஏமாத்திட்டு இருக்காரு. ஆனா நீங்க உங்க வேலையில ரொம்ப நேர்மையா இருக்கீங்க. என்ன சரியா சவாரி வரதில்ல. ஆனாலும் நமக்கு வர பணம், நமக்கு வர வருமானமே போதும்னு நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா தானே பார்த்துக்கிறோம். அப்புறம் என்னங்க பிரச்சனை? நீங்க எதையும் யோசிக்காம சாப்பிடுங்க. நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் கொடுக்க முத்து சொல்றாங்க, "இப்பதான் மீனா நிம்மதியா இருக்குது. ஏன்னா நீயும் என்ன புரிஞ்சுக்காம என்னை பத்தி என்ன நினைப்பேன்னு தெரியாம இருந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. "அது எப்படிங்க? விஜயாத்த மாரி நான் யோசிக்க முடியுமா? நீங்க ரொம்ப நல்லவருங்க. எனக்கு தெரியும். எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த வீட்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்காக சப்போர்ட் பண்றது நீங்க மட்டும் தான். உங்களுக்காக மட்டும் தான் அந்த வீட்ல இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க சாப்பிடாம இருந்தா நான் மட்டும் சாப்பிடுவேனா? இல்ல நிம்மதியா தான் இருந்துருவேனா?" அப்படின்னு சொல்ல, "அப்ப நீயும் சாப்பிடலையா மீனான்னு?" கேட்கும்போது, "வேற என்னங்க செய்றது? நெறைய வேலை இருந்தது. சாப்பிட நேரமே கிடைக்கல. வீட்டுக்கு வந்தா நீங்களும் வரல. அதனால தான் சாப்பாடு எடுத்துட்டு உடனே உங்கள பார்க்க வந்துட்டேன். இப்ப தான் எனக்கும் சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு சவாரிக்கு போகணும்ல" அப்படின்னு பேசிட்டு இருக்க முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "என் அம்மா இப்ப வரைக்கும் சாப்பிட்டியா முத்துன்னு கேட்டதில்ல. நீ ஏன் முத்து வீட்டுக்கு நேரம் கழிச்சு வரேன்னு அக்கறையா பேசினதில்ல. ஆனா மீனா நான் சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கானா? மீனா தான் எனக்கு முக்கியம்" அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து. அந்த சமயம் முத்துக்கு ஃபோன் வருது. உடனே மீனா சொல்றாங்க, "முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வேலைய பார்க்கலான்னு" சொல்லும்போது, "இல்ல மீனா, சவாரிக்கு யாருமே இப்படி கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நானும் சாப்பாடு தான் முக்கியம்னு, வர சவாரி வேண்டான்னு முடிவெடுக்க முடியுமா என்ன? இரு என்னன்னு கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது, இங்க ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. இப்படி வந்து "என் பிசினஸ்க்காக நான் வெளியூர் போகணும். நீங்க வர முடியுமா தம்பி?" அப்படின்னு கேட்க, "கண்டிப்பா வரேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு, "மீனா, நீ எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்த. ஆனா இப்ப பாத்தியா, நான் வெளியூர் போறேன் சவாரிக்காக. அவங்க பிசினஸ்க்காக போறாங்களாம். நானும் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன் மீனா. வீட்ல அப்பா கிட்ட சொல்லிரு. எப்படியும் அம்மா என்ன எங்கன்னு கேட்க மாட்டாங்க. என்ன பத்தி யோசிக்க மாட்டாங்க. இப்படி நமக்கு வந்து தூரமா சவாரிக்குன்னு போனா தான் நல்ல வருமானம் வரும்" அப்படின்னு சொல்லும்போது, "அதுக்காக இவ்ளோ கஷ்டப்படணுமா? இப்பவே வீட்டுக்கு வந்து சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. வேலை தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. இப்படி வெளியூருக்குலாம் போக வேண்டாங்க. அண்ணாமலை மாமா கூட சொல்லியிருக்காங்கல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா வந்து என் மேல உள்ள அக்கறையில இப்படி பேசுவாரு. அதுக்காக
வர சவாரி வேண்டான்னு சொன்னா, அதுக்கப்புறம் சவாரிக்குன்னு யாருமே வரமாட்டாங்க மீனா. அ ந நம்ம வந்து நம்மள தெரிஞ்சுக்கிட்டு வெளியூருக்கு கூப்பிடுறாங்கன்னா, நான் கவனமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீ உன்னுடைய வேலைய சரியா பாரு. அம்மா என்ன பேசினாலும் நீ வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம். நீ கவலைப்படாம இரு. நாளைக்கே நான் வந்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "பரவால்ல மீனா, நீ சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப ருசியா இருந்தது." அப்படின்னு சாப்பிட்டுட்டு உடனே சவாரிக்கு கிளம்புறாரு முத்து. முத்து இப்படி சம்பாதிச்சா போதும்னு நினைக்கிறாரு. என் வீட்டுக்காரர் வந்து இவ்ளோ கஷ்டப்படுறாருன்னா, அதுக்கு காரணம் விஜயா அத்த தான். என்னதான் இருந்தாலும் வீட்ல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். வீட்டுக்கு வரவே பிடிக்கலன்னு என் வீட்டுக்காரர் முத்து சொல்றாரு. அதுக்கெல்லாம் காரணம் விஜயா அத்த தானே. விஜயா அத்தைக்கு முதல்ல சரியான பாடம் புகட்டணும். இதே மனோஜ் நெனச்சா வீட்டுக்கு வரலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா என் வீட்டுக்காரர்கிட்ட என்னென்ன பேசுனாங்க, அதனால தான் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிக்கணும், முன்னேறணும்னு என் வீட்டுக்காரர் நெனைக்கிறாரு. விஜயா அத்த இப்படி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. சரி, கிடைச்ச சவாரி வேண்டான்னு சொல்ல முடியாது. வேலைக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க மீனா. வீட்டுக்கு வந்த மீனா கிட்ட அண்ணாமலை கேட்குறாங்க, "என்னம்மா முத்து சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வரலையான்னு?" கேட்க, "எப்படி வருவாரு மாமா? இங்க விஜயா அத்தை என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? நீ நல்லா சம்பாதிக்கணும். எப்படியும் இந்த வீட்டு பத்திரத்த திருப்புறதுக்கு தேவையான பணத்த நீ குடுக்கலனா, மீனாவ இங்கேருந்து கூப்பிட்டு கிளம்பிரு. நீங்க எங்க வேணாலும் போய் தங்குங்க. ஆனா என் வீட்ல இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே பணத்த ஏற்பாடு பண்ணா இந்த வீட்ல நீங்க இருக்கலாம். இல்லையா, நீங்க 2 பேருமே இந்த வீட்ல இருக்க வேண்டான்னு" என்னென்னவோ பேசினதால கார் ஷெட்லயே இருந்துட்டாரு. "நான் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வரேன். இப்ப சவாரிக்காக போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு உங்க பையன் முத்து." அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா சொல்ற? விஜயாவா இப்படிலாம் பேசுனா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏன் விஜயா அத்தைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? மனோஜுக்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்க இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அதுக்காக தான் இப்படிலாம் பேசுறாங்க. என்ன செய்ய? உங்க பையன் முத்துவ பத்தி விஜயா அத்தைக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. நானும் அப்படி இருக்க முடியாதுல்ல மாமா. அதனால தான் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லும்போதே, "என்ன? இந்த மீனா என்ன பத்தி பேசிட்டு இருக்கா? எதுக்கு மீனா? எதுக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "அத்தை, நீங்க உங்க பையன் முத்துக்கிட்ட என்ன பேசுனீங்களோ, அத தான் நான் அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "நானும் அந்த முத்துக்கிட்ட சரியா தான் பேசியிருக்கேன். ஏன் இங்க மனோஜ் மட்டும் தான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா? மனோஜ் மட்டும் தான் பிசினஸ் செஞ்சு வீட்ட பார்த்துக்கணுமா என்ன? முத்துவுக்கும் கொஞ்சமாவது அக்கறை வேணும். அதனால தான் முத்து நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காகவும், வீட்டு பத்திரத்த திருப்புறதுக்கு தேவையான பணத்த முத்து கொண்டு வந்து குடுத்தா, இந்த பணத்த ஏற்பாடு பண்ணா, முத்துவும், மீனாவும் என்னுடைய வீட்ல இருக்கலாம். இல்லையா, முத்துவும், மீனாவும் இங்க இருக்க வேண்டான்னு சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ யோசிச்சு தான் பேசுறியா? இல்ல பணம் தான் முக்கியம்னு உன்னுடைய பசங்கள பத்தி யோசிக்காம இருக்கியா? அவ்ளோ பணத்த எப்படி முத்து ஏற்பாடு பண்ண முடியும்? ஏன் வீட்டு பத்திரத்த வச்சு முத்துவுக்கா பணம் குடுத்த? இல்லையே! ரோகிணிக்கும், மனோஜுக்கும் மட்டும் தானே உதவி செஞ்ச. அப்புறம் எல்லா பணத்தையும் முத்து குடுக்கணும்னு சொன்னா எப்படி? நான் வேணும்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்த ஏற்பாடு பண்றேன். வெளியில என் ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்டு வாங்கி குடுக்குறேன். ஆனா முத்துக்கிட்ட இப்படிலாம் பேசாதன்னு சொல்லும்போது, போதுங்க. முத்துவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு பிடிக்கல. அதனால தான் இப்படி பேசினேன். எப்ப பார்த்தாலும் முத்து மீனாவுக்காக முன்னாடி வந்து நின்னு பேச ஆரம்பிச்சுருவீங்க. நான் சொன்ன மாதிரியே செய்யலனா, முத்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. ஆமா, இப்ப யாருக்கு சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு வர? உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரியான்னு கேட்க, உங்க பையன் முத்துவ பார்த்து பேசிட்டு வரேன். அவருக்கு தான் சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு வரேன். நீங்க என்ன சொல்றது? நீங்க பேசுற பேச்சால இந்த வீட்டுக்கு வர பிடிக்கலன்னு உங்க பையன் முத்துவே சொன்னாரு. அவருக்கு வெளியூர் சவாரி வந்திருக்கு. அதான் கிளம்பி போயிருக்காருன்னு சொல்லும்போது, அப்படியா? வெளியூர் சவாரி வந்தா மட்டும் என்ன? நெறைய வருமானம் வந்துருமா? ஏதோ வர வருமானமே போதும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, இந்த குடும்பத்த பார்த்துக்கிறதுக்கு, குடும்ப செலவுக்காக அந்த வருமானத்தையும், அந்த பணத்தையும் குடுத்தா, அதெல்லாம் போதாதுல்ல. அதனால இன்னும் நல்லா சம்பாதிக்கணும்னு முத்து வீட்டுக்கு வந்த உடனே நீயே சொல்லு மீனா. நீ சொன்னா தானே முத்து கேட்பான். என்ன எதிர்த்து பேச மட்டும் தானே முத்துவுக்கு தெரியும். நானும் இப்படி தான் பேசுவேன். சீக்கிரமா பணத்த ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டு, அப்புறம் 2 பேரும் இந்த வீட்லயே தங்குங்க. என்ன வேணாலும் பேசுங்க. போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜயா. இங்க மீனா சொல்றாங்க, "பாத்தீங்களா மாமா, இப்ப கூட தன்னுடைய பையன் முத்து மேல இவங்களுக்கு அக்கறை இல்ல. முத்து சம்பாதிச்சு எல்லா பணத்தையும் கொண்டு வந்து குடுக்கணும். எங்களால அவ்வளோ சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜயா அத்த இப்படி பேசுறாங்க. இன்னும் எத்தன நாள் தான் இவங்க பேசுறதெல்லாம் பொறுமையா பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வருமோ தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அங்க வந்து கிச்சனுக்கு போறாங்க மீனா. பாவம் மீனா. முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியல. விஜயா பேசுற பேச்சையும் தாங்கிக்க முடியாம இந்த வீட்ல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாளே! அப்படின்னு யோசிக்கிறாரு அண்ணாமலை. இங்க முத்து சவாரிக்கு போகும்போது, "ஆமா சார். எங்க போகணும்?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து பெரிய பிசினஸ் செஞ்சுட்டுருக்கேன். இப்ப அங்க தான் கிளம்பி போயிட்டுருக்கேன் தம்பி. நீங்க ஏற்கனவே என்ன பார்த்துருக்கீங்க. ஞாபகம் இருக்கான்னு?" கேட்க, "இல்ல சார். நான் வந்து நெறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "சரிப்பா, இந்த பிசினஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் என் வீட்டுக்கு நான் திரும்பி வர வர வரைக்கும் நீங்க தான் அங்கேயே இருந்து பொறுப்பா என்ன கூப்பிட்டு வரணும்னு." சொல்லும்போது, "பரவால்ல சார். எத்தன நாள் ஆனாலும் பரவால்ல.
நீங்க சொன்ன மாதிரியே உங்கள கூப்பிட்டு போறது, இந்த பிசினஸ் வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்து திருப்பி உங்கள கூப்பிட்டு வரேன் சார்." அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்காக எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்லப்பா. நீங்க என்கிட்டேருந்து வாங்கிக்கலாம்னு" சொல்ல, "பரவால்ல சார். நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க." அப்படின்னு பேசிட்டு, இங்க முத்துவும் அவருக்கு என்ன வேணும்னு சாப்பாடெல்லாம் வாங்கி குடுக்க, "பரவால்லப்பா முத்து. நீ ரொம்ப பொறுப்பா தான் இருக்கிற." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார், நீங்க என் கார்ல வரீங்க. உங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தானே இருக்கு. உங்கள நம்பி என்னுடைய கார்ல அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்களும் பெரிய பிசினஸ் செய்றதுக்காக போறீங்க. அப்படிதானே சார்?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாப்பா." அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக, முத்து பேசுறதெல்லாம் அங்க கார்ல வரவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. பரவால்ல. இந்த முத்து ரொம்ப நேர்மையாவும், உண்மையாவும் இருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் கார்ல வரேன்னு எனக்கு எவ்வளோ உதவி செய்றாரு. அது மட்டும் இல்லாம, அ என்ன கவனமா வீட்டுக்கும் கூப்ட்டு போவேன்லாம் சொல்லியிருக்காரே அப்படின்னு. முத்துவ வந்து அந்த சாருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. முத்துக்கிட்ட ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க வெளியூருக்கு போன உடனே, "இதுதான்ப்பா அ அ நான் பிசினஸ் செய்ற இடம்." அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு கூப்ட்டு போக, "சார், உண்மையாவே ரொம்ப பெரிய ஆஃபீஸா இருக்கு சார். இங்க என் அண்ணன் மனோஜ் கூட நெறைய படிச்சிருக்கான். அவனும் இப்படிதான் ஆஃபீஸ்ல வேல பார்த்துட்டு இருந்தான். ஆனா இப்ப கடைய பார்த்துக்கிறான் சார்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? ஆமா சார். நான் மட்டும் தான் என் அண்ணன் மனோஜ் மாரி நெறைய படிக்கல. மத்தபடி என் தம்பி ரவியும் பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் வேல பார்த்துட்டு இருக்கான். என் நிலைமை தான் சார் இப்படி இருக்கு. எப்ப பார்த்தாலும் சாதாரண கார் டிரைவரா இருக்கேன்னு." என் அப்பா மட்டும் இல்ல, இங்க மனோஜ்ன்னு எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. பரவால்ல. எனக்கு தெரிஞ்ச வேலைய நான் செய்றேன். அவ்வளவுதான் சார். செய்ற வேலைய நேர்மையா, உண்மையா செய்யணும். அவ்வளவுதான் எனக்கு தெரியும்." அப்படின்னு பேசிட்டு இருக்க, "சரிப்பா முத்து. எனக்கு நெறைய வேல இருக்கு. நீங்க இங்கேயே இருங்க. நான் வேலைய முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "மெதுவா பொறுப்பா வாங்க சார். பொறுமையா வாங்க சார். நான் பார்த்துக்கிறேன் சார்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்லையே! முத்து ரொம்ப நல்லா பேசுறாரே! நானும் இவ்ளோ தூரம் போறோம், தனியா போறோமேன்னு நெனச்சேன். ஆனா, எனக்கு ஒரு தம்பி மாதிரி எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி குடுத்து, என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு, இங்க இவ்ளோ தூரம் கூப்ட்டு வந்து ஆஃபீஸ்லயும் வந்து இவ்ளோ நல்லா பேசுறாரே முத்து, அப்படின்னு முத்துவ பத்தி அந்த சார் இப்படிலாம் நெனைக்கிறாரு. ஆஃபீஸ்ல தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அங்க வந்த சாரும், "என்னப்பா முத்து, நீங்க சாப்பிட்டீங்களான்னு?" கேட்க, "ஆமா சார், நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? வேணும்னா நான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரட்டுமான்னு?" கேட்க, "இல்லப்பா, நம்ம கிளம்பும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க மறுபடியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அவர் வந்து அங்கருந்து நெறைய பணத்தெல்லாம் எடுத்துட்டு வராரு. முத்துவோட கார்ல அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு, "இங்க என் வேலை முடிஞ்சிருச்சுப்பா. இனி நேரா வீட்டுக்கு போக வேண்டியதான். என்னுடைய பசங்க நான் வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என் மனைவியும் நான் எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கவனமா நான் வீட்டுக்கு போனாலே போதும். எனக்கு இப்படிதான் அடிக்கடி இங்க நான் வர வேண்டியதா இருக்கும். என் வேலைய முடிச்சுட்டு, என் குடும்பத்த பார்க்க போற வரைக்கும் இப்படிதான் நெறைய கஷ்டம் தான். ஆனாலும் என் குடும்பத்துக்காக தான் நானும் இவ்ளோ தூரம் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல சார். நீங்க உங்க குடும்பத்து மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்க, எவ்ளோ அக்கறை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இதிலேயே புரியுது." அப்படின்னு பேசிக்கிட்டே போகும்போது, அங்க அந்த சாருக்கு வந்து ரொம்ப முடியாம ஆகுது. "முத்து, கொஞ்சம் கார நிப்பாட்டுப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "சார், என்னாச்சு? நல்லா தான் சார் பேசிட்டு வந்தீங்க. என்னாச்சு சார்ன்னு?" கேட்க, "ஏற்கனவே எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கு. அப்பப்ப இப்படி முடியாம போகும். அதனால தான்ப்பா பிசினஸ்க்காக இப்படி வெளியூருக்குலாம் நான் தனியா வரதே இல்ல. இருந்தாலும் இந்த வேலைய நான் செஞ்சே ஆகணுன்றதுக்காக தான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு நான் கிளம்பி வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி சார், இப்ப என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு?" கேட்கும்போது, "பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா பாருங்க முத்து." அப்படின்னு சொல்ல, உடனே அந்த சார் ரொம்ப முடியாம கஷ்டப்படுறத பார்த்துட்டு முத்து யோசிக்கிறாரு. பாவம், தன்னுடைய குடும்பத்த பார்க்க போகணும் அப்படின்னு பேசிட்டு வந்தாரே, இப்ப இப்படி ஆயிருச்சே! முதல்ல இவர ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சார கூப்ட்டு போய் நல்லபடியா சேர்க்கிறாரு முத்து. அங்க டாக்டர் கிட்ட நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாரு முத்து. "என்னுடைய கார்ல தான் இந்த சார் வந்தாரு. ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே வந்தாரு. இப்படிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லும்போது, "நாங்க பார்த்துக்குறோம். கவலைப்படாம இருங்க. நீங்க அவரோட சொந்தக்காரங்க இல்லல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, என் கார்ல தான் வந்தாரு. மத்தபடி இவங்க வீட்ல யார் இருக்காங்க, என்னன்னுலாம் எனக்கு சரியா எதுவுமே தெரியாது." அப்படின்னு சொல்லும்போது, இங்க முத்து யோசிக்கிறாரு. "என்கிட்ட அவ்ளோ பணம் இல்ல. இவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நெறைய செலவானாலும் நான் என்ன செய்றது? யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு முத்து வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. பேசாம மீனாக்கு ஃபோன் பண்ணுவோமா? அப்படின்லாம் முத்து வந்து அந்த சாருக்கு உதவி செய்யணும். எப்படியாவது அவர நல்லபடியா காப்பாத்திறணும். அவர் நல்லபடியா திரும்பி வந்தாலே போதும் அப்படின்னு முத்து வந்து அந்த சாருக்காக ரொம்ப யோசிக்கிறாரு முத்து. முத்து வேற வழியே இல்லாம தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாரு. இப்படி சவாரிக்கு வந்த இந்த சாருக்கு இவ்ளோ பிரச்சனை ஆயிருச்சு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கேன். மீனாகிட்டயும் இவ்ளோ பணம் இல்ல. நான் வெளியூர்ல இருக்கிறதுனால பணத்த ஏற்பாடு பண்ண முடியல. கொஞ்சம் பணத்த ஏற்பாடு பண்ணி எனக்கு அனுப்ப முடியுமா? அப்படின்னு முத்து கேட்குறாரு. இங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. அவரோட சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க? என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் இவர காப்பாத்தணும்ல.
முதல்ல இவர் நல்லபடியா எந்திரிச்சு வரணும். அதுக்கப்புறமா தான் மத்தத பத்தி நான் வந்து யோசிக்க முடியும். எப்படியாவது கடன் வாங்கினாலும் இந்த பணத்த அனுப்பு. நான் வந்து அந்த பணத்த திருப்பி குடுத்துருவேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "முத்து, அது எப்படின்னு தெரியல. உன்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்ல. ஆனாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய என்கிட்ட கடன் வாங்குனாலும் பரவாயில்லன்னு சொல்ற பாத்தியா? உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்பா. நான் யார்கிட்டயாவது கேட்டு பணத்த ஏற்பாடு பண்றேன். அதுக்காக நீ கேட்கிற எல்லா பணத்தையும் தர முடியாதுன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியுது. உன்னுடைய கஷ்டம் என்னன்னு புரியுது. உன்னால எவ்வளோ முடியுமோ முயற்சி செஞ்சு எனக்கு பணத்த அனுப்பு." பாவம் அந்த சார் தன்னுடைய குடும்பத்த பார்க்க போணும்னு ஆசையா கிளம்பி வந்தாரு தெரியுமா? அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னால பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. "என்கிட்ட பணம் இருந்தா உன்கிட்ட கேட்பனா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி முத்து, பணத்த அனுப்பி வைக்கிறேன்." அப்படின்னு முத்துவுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து முத்து இப்படி பேசினதால உடனே பணத்த வந்து அனுப்பி வைக்கிறாரு. அங்க வந்து நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு, அந்த சார் வந்து மெதுவா கண் முழிச்சு பார்க்க, முத்து மட்டும் நிக்கிறத பார்த்துட்டு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. "முத்து தம்பி, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு எனக்கு உதவி செய்யலனா, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரலனா, நான் வந்து எப்பயுமே என் குடும்பத்த பார்த்துருக்கவே முடியாது. நான் எவ்வளோ ஆசாசையா என் பசங்கள பார்க்கணும்னு கிளம்புனேன். ஆனா பார்த்தியா என் நிலைமைய? இப்படிதான் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நான் அப்பப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவேன். அதனால தான் என் மனைவி தனியா நீங்க போகவே வேண்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் வேலை தான் முக்கியம் அப்படின்னு கிளம்பி வந்தேன். நல்ல வேலை உங்க கார்ல நான் வந்ததால, எப்படியோ என்ன கூப்பிட்டு வந்து நல்லபடியா இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்ன காப்பாத்திட்டீங்க." அப்படின்னு அழுதுகிட்டே நன்றி சொல்ல, "என்ன சார் நீங்க? நீங்க எதுக்கு சார் அழுதுகிட்டே இருக்கீங்க? நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நம்ம மறுபடியும் சந்தோஷமா கிளம்பி போக தான் போறோம். உங்க வீட்ல உள்ள எல்லாரையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்படி பிரச்சனை வர நான் விட்டுருவேனா சார்? என்ன நம்பி என் கார்ல வந்திருக்கீங்க. எப்படி சார்? நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்." அப்படின்னு சொல்லும்போது, "முத்து தம்பி, நல்லபடியா என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்க. ஆனா ட்ரீட்மெண்ட்காக நெறைய செலவாயிருக்குமே. பணத்துக்கு என்னப்பா செஞ்சீங்கன்னு?" கேட்கும்போது, உடனே முத்து சொல்றாரு, "சார், நீங்க கவலைப்படாம இருங்க சார். பணத்த நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். உண்மைய சொல்லணும்னா என்கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்ல. நீங்க சவாரிக்கு வந்ததால அ எப்படியும் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு உடனே கிளம்பி வந்துட்டேன் சார். ஆனா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பணத்த ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க சார். எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலாம் சார்." அப்படின்னு முத்து பேசிட்டு இருக்கும்போதே அங்க டாக்டர் வராங்க. "கார்ல நெறைய பணம் இருக்கு. அந்த பணத்த எடுத்துக்கோங்க தம்பி." அப்படின்னு சொல்றதுக்குள்ள அங்க டாக்டர் வந்துடுறாங்க. இங்க வந்து முத்து சொல்றாங்க, "சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா வரேன்." அப்படின்னு அங்க முத்து கிளம்பி போக, முத்து தம்பிகிட்ட "கார்ல பணம் இருக்கு. அத எடுத்துக்கங்கன்னு" சொல்ல நெனச்சேன். அதுக்குள்ள டாக்டர் வந்துட்டாங்க. இதுக்கு மேல பேசவும் முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியுது. முத்து மறுபடியும் அவர வீட்டுக்கு கூப்ட்டு போகணும். அவங்க வீட்ல எல்லாரும் இந்த சார் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த சார கவனமா அங்க கார்ல கூப்ட்டு போய் அவங்க வீட்லயும் விடுறாங்க. வீட்ல அ வீட்டுக்கு வந்த உடனே, "முத்து தம்பி, முதல்ல நீங்க வாங்க. நீங்க மட்டும் எனக்கு உதவி செய்யலனா, என் வீட்ல இருக்கிற யாருமே வந்து என்ன பார்த்துருக்க கூட முடியாது. அப்படி ஒரு பிரச்சனையில இருந்தேன். ஆனா நீங்க செஞ்ச உதவிய நான் மட்டும் இல்ல, என் வீட்ல உள்ள யாருமே மறக்க மாட்டோம். நீங்க வாங்க முத்து தம்பின்னு." தன்னுடைய மனைவி கிட்ட நடந்த பிரச்சனைய பத்தி சொல்றாங்க. உடனே அழுதுகிட்டே முத்துக்கிட்ட நன்றி சொல்றாங்க. எப்படி உங்களுக்கு வந்து உதவி செய்றதுன்னு தெரியல. நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீங்க அவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும். இவர் ரொம்ப முடியாம இருந்தாரு. ஆனாலும் வந்து வேல தான் முக்கியம்னு கிளம்பி வந்துட்டாரு. பரவால்ல. இந்த பிரச்சனை இருந்தாலும், நீங்க வந்து சரியான நேரத்துல உதவி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, முத்துக்கிட்ட பேசிட்டே உடனே முத்து சொல்றாரு, "எனக்கு ஃபோன் வருது. நானும் வீட்டுக்கு போகணும்." "சரி சார். நீங்க கவனமா இருங்க. நாளைக்கு வேணும்னா உங்கள வந்து நான் பார்க்குறேன்." அப்படின்னு முத்து கிளம்பிடுறாரு. ஆனா முத்துவோட கார்ல அந்த சாரோட பணம் இருந்தத சாரும் மறந்துடுறாரு. முத்துவும் கவனிக்கல. முத்து கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனா கிட்ட சொல்றாங்க, "மீனா, இன்னைக்கு நான் சவாரிக்கு போயிருந்தேன்ல, என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு உண்மைய சொல்றாரு. அந்த சாருக்கு நான் உதவி செஞ்சேன் மீனா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "பரவாயில்லங்க. நீங்க எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க தெரியுமா?" அப்படின்னு பாராட்டி பேசும்போது, "ஆமா. என்ன சம்பளம் வந்தது உனக்கு?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் எனக்கு வர வேண்டிய சம்பளம் வந்துருச்சு." அப்படின்னு சொல்றாரு முத்து. "இல்ல, நான் கேட்டதெல்லாம் மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "எதையும் நான் மறக்கல. நீங்க பேசினதெல்லாம் நான் சாதாரணமா மறக்க முடியுமாம்மா? எனக்கும் தெரியும் என்ன செய்யணும்னு. இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வந்த உடனே பணத்த பத்தி பேசுறீங்க. பணம் முக்கியம் தான். அதுக்காக நான் உங்க பையன், நானும் முக்கியம் தான்னு கொஞ்சமாவது நெனச்சு பாருங்க. அத விட்டுட்டு எவ்ளோ சம்பாதிச்ச, வீட்டு செலவ பார்த்துக்கன்னு இத பத்தியே பேசாதீங்க. எனக்கும் இந்த குடும்பத்த எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். மனோஜ் வேலைக்கு போகாம இருந்தப்ப, இந்த குடும்பத்த நானும் மீனாவும் தான் பார்த்துக்கிட்டோம். ஏன், அந்த பார்லர் அம்மா, ரவி, ஸ்ருதின்னு யாரும் பணம் குடுத்ததே கிடையாது. யோசிச்சு பார்த்து பேசுங்கம்மா. தேவையில்லாம இப்படிலாம் செய்யாதீங்க." அப்படின்னு சொன்ன உடனே விஜயா அமைதியா தன்னுடைய ரூமுக்கு போக,
மீனா சொல்கிறாங்க, சரிங்க, எவ்வளோ பணம் வந்ததோ அப்படியே நம்ம சேர்த்து வைப்போம். என்ன செய்ய, விஜயாத்தைய திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி மீனா, நாளைக்கு நீயும் வரியா, அந்த சாரை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது, பூக்கடையில் நிறைய வேலை இருக்குங்க, அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே வர முடியாது. நீங்கள் வேணும்னா பார்த்துட்டு வாங்க, இன்னொரு நாள் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முத்துவோட காரில் அந்த சாரோட பணம் இருக்கிறன்றது முத்துவுக்கு தெரியாததுனால இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் முத்து சவாரிக்கு போகலான்னு நினைக்கும்போது காரில் இருக்கிற பைய பார்க்குறாரு. இது அந்த சாருடைய பையாச்சே, முதல்ல கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும். இந்த பையில் என்ன இருக்குன்னுலாம் நமக்கு தெரிய வேண்டாம். இந்த பை அந்த சாருக்கு கொண்டு போய் கொடுத்தாதான் அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார். பாவம், இந்த பையை எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடிட்டு இருப்பாங்க. நானும் கவனிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி உடனே அந்த சார் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு முத்து. அங்கே வந்த முத்து, சார் நான் முத்து வந்திருக்கேன்னு சொல்லும்போது, வாங்க முத்து, நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லும்போது, இந்த பை உங்கள் பை தான் சார், என் காரில் இருந்தது, நேற்று நான் கவனிக்கல, என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, முத்து, நானே கவனிக்காம தான் இருந்திருக்கேன், வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. ஆனாலும் என் பையன் நான் எங்கே வச்சேன்னு கூட என்னால் யோசிக்க முடியல, அவ்வளோ முடியாமல் இருந்தேன். நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் முத்து. ஆமாம், இந்த பையில் என்ன இருக்குன்னு தெரியுமான்னு கேட்க, சார் இது உங்களுடைய பை, இதில் என்ன இருக்குன்னு எப்படி நான் பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். சரி, நான் சவாரிக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது, இருங்க முத்து, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்க, அந்த பையில் இருந்த பணத்தெல்லாம் எடுத்து முத்துக்கிட்ட வந்து காமிக்கிறாரு. பாருங்க, எவ்வளோ பணம் இருக்குது. இந்த பையில் பணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா யாராக இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த பணம் முக்கியம் இல்லை, நேர்மையாக இருக்கணும்னு இந்த பையை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வாங்க, முதல்ல காஃபி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக எவ்வளோ செலவாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் என்னை காப்பாற்றணுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நான் வந்து உங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பணத்தை உங்களுக்கு நான் திருப்பி தர வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, சார் உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நான் வந்து அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி வாங்கியிருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் சார், கடன் தான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் என்னால் அந்த பணத்தை திருப்பி தர முடியும். உங்களை காப்பாற்றிருக்கேன், உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன், அந்த சந்தோஷமே எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே முத்துக்கிட்ட அங்கே நிறைய பணத்தை கொடுத்து, முத்து, இது இனி உங்கள் பணம் தான். நான் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கேன் என் பசங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும். ஆனால் என்னை காப்பாற்றுனது நீங்கள் தானே. பணத்தை பற்றி யோசிக்கல, என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சிங்க. என் குடும்பத்துக்காக இந்த உதவியை செஞ்சுருக்கீங்கன்னா எனக்கு பணம் முக்கியம் இல்லை முத்து. நீங்கள் செஞ்ச உதவியை நான் நினச்சி பார்க்கணுமா வேண்டாமா? அப்படியே எனக்கு உதவி செஞ்சவங்கள என்னால் அப்படியே விட முடியாது. ஏன்னா நீங்கள் செஞ்ச உதவியை நான் வந்து என்றைக்கும் மறக்க முடியாது முத்து. நீங்கள் என்னையும் காப்பாற்றிருக்கீங்க, என் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க தெரியுமா? இந்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும். நீங்கள் அவ்வளோ தூரம் சவாரிக்கு எதுக்காக வந்தீங்க? சம்பாதிக்கணுன்றதுக்காக தானே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும், என்னை காப்பாற்றணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ரொம்ப நல்லவராக இருந்ததுனால இப்படிலாம் செஞ்சீங்க. அதனால் நீங்கள் செஞ்ச உதவிக்கு நானும் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா வேண்டாமா? என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் சந்தோஷமாக என் குடும்பத்தோடு இப்போ இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதனால் நீங்கள் வந்து இனி கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் நல்லபடியாக முன்னேறணும். உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன். இந்த பணத்தை கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் புதுசாக உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் அதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சாதாரண கார் டிரைவர் தான் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் சாதாரண கார் டிரைவராக இருந்து நல்லபடியாக முன்னேறினீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுப்பாங்கல்ல, உங்கள் மனைவியும் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. இப்படிலாம் நடக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சார் அப்படிலாம் நடந்தால் சந்தோஷம்தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே அந்த சார் செய்கிற புது பிஸ்னஸ்க்கு இங்கே வந்து அந்த பிஸ்னஸை சரியாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினச்சேன். அதெல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இங்கே ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இங்கே ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். இப்படி எனக்குன்னு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ரொம்ப முடியாமல் இருக்கேன். நீங்கள் ரொம்ப பொறுப்பாக நேர்மையாக இருக்கிறீங்க. இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு வேலை தான் முக்கியம்னு நினப்பேன். நீங்கள் எனக்கு துணையாக உதவி செஞ்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும், எனக்கும் நல்ல வருமானம் வரும், உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய சம்பளத்தை நான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக வேலை செய்வீங்க அப்படின்னு முத்து மேலே உள்ள நம்பிக்கையிலையும் இவ்வளோ பணத்தையும் முத்து எடுத்துக்காம அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்ததுனால முத்து ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் முத்துவை பெருமையாக பாராட்டி பேசுனது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பான வேலையவும் கொடுக்குறாரு.
இதெல்லாம் எதிர்பார்க்காத முத்து பேரதிர்ச்சியோட இருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் என்னால செய்ய முடியும்னு கேட்கும்போது, உங்களால முடியும் முத்து. நான் உங்களுக்கு இந்த பிசினஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிக் குடுக்குறேன். அவ்வளவுதானே. நீங்க வேலைய ரொம்ப நல்லா செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் வேணும்னா உங்க வீட்ல வந்து பேசணுமான்னு கேட்க, வேண்டாம் சார். நீங்க செஞ்ச உதவிய மறக்கவே முடியாது சார். ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் அம்மா என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? என்னால சம்பாதிக்கவே முடியாதுன்னு கூட நெனச்சேன். ஆனா, நான் உங்களுக்கு பெருசா எந்த உதவியும் செய்யல. இப்ப நீங்க செஞ்ச உதவி தான் சார் என்னுடைய வாழ்க்கையில பெரிய உதவியே அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து அந்த சாருக்கு செஞ்ச உதவியால முத்துவுக்கு கண்டிப்பா வந்து நம்மளும் பெரிய உதவி செய்யணும்னு சொல்லி பெரிய பொறுப்பெல்லாம் குடுக்குறாரு. முத்து சொல்றாங்க, "மீனா, இனி நான் சாதாரண கார் டிரைவர்ன்னு வீட்ல எல்லாரும் சொன்னாங்கல்ல, இனி அப்படி பேச முடியாது. ஏன்னா, நானும் இப்ப பிசினஸ் செய்ய போறேன். எனக்கு பிசினஸ் செய்ய தெரியாதுன்னு சொன்னதுக்கு, உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன்னு அந்த சார் எவ்வளோ பொறுப்பா என்னையும் நம்பி பெரிய பொறுப்பெல்லாம் குடுக்குறேன்னு சொன்னாரு தெரியுமா?" அப்படின்னு பேசிட்டு இருக்க அண்ணாமலை வந்து, "உண்மையாவா முத்துன்னு?" கேட்க, "ஆமாப்பா. என்னலாம் நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்ல, "பாத்தியா முத்து, நீ வந்து எதையும் யோசிக்காம அவர காப்பாத்துனா போதும்னு உதவி செஞ்ச. உன்ன புரிஞ்சுகிட்டு உன்னுடைய நேர்மைக்காக அவங்களும் உதவி செய்றாங்க. பரவால்ல முத்து, சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க பாட்டி உன்ன ரொம்ப நேர்மையா, உண்மையா தான் நீ இருக்கணும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால தான் இவ்ளோ பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. என்ன, மனோஜ் வந்து படிச்சு பெரிய பிசினஸ் செஞ்சான். நீ வந்து நேர்மையா, உண்மையா இருக்கிறதுனால பிசினஸ் செய்ய போற." அப்படின்னு சொல்லும்போது விஜயா யோசிக்கிறாங்க, "மனோஜே, இப்படிலாம் நடக்குமா என்ன? இல்ல, முத்துவுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குது? உண்மையாவே சவாரிக்கு வந்த அந்த ஆளு பெரிய ஆளு தான் போல. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா. தேடி வந்து உதவி செய்றாங்க. இந்த முத்துவும் அவர காப்பாத்தியிருக்காரு பாருங்களேன். முத்துவுக்கு கொஞ்சம் கூட பணமே இல்லாதப்ப கூட உதவி செய்றதுக்காக கடன் வாங்கி அவர காப்பாத்தி மறுபடியும் வீட்ல கூப்ட்டு போய் விட்டுருக்கான்ல. அதனால தாம்மா. முத்து செஞ்ச உதவிக்கு தான் இப்படியெல்லாம் பெரிய வாய்ப்பெல்லாம் தேடி வருதும்மா." அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறாமப்படுறாரு மனோஜ். முத்துவையும், மீனாவையும் கூப்ட்டு தன்னுடைய ஆஃபீஸ்க்கு கூப்ட்டு போறாங்க. எல்லார் முன்னாடியும் முத்துவ ரொம்பவே பெருமையா பாராட்டி பேசுறாரு. அந்த சார் பேசுறத கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மீனா கண் கலங்கி நிக்கிறாங்க. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. என் வீட்டுக்காரர் முத்து சரியா சம்பாதிக்க மாட்டாரு. அவருக்கு பெரிய வருமானம் எதுவுமே வராது. வீட்டு பத்திரத்த உன்னால திருப்பி தர முடியுமான்னு விஜயாத்த என்னலாம் பேசுனாங்க. ஆனா, இப்படியே வந்து இந்த பிசினஸ நாங்க நல்லா பார்த்துக்கிட்டோம்னா, நல்ல வருமானம் வரும்ல. விஜயாத்த சொன்னதுக்கு சரியான பதில் குடுக்க முடியும்ல. வீட்டு பத்திரத்த திருப்புறதுக்கு எங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொன்னா, விஜயாத்த என்ன பேசுவாங்கன்னு நானும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. இங்க முத்துவும் அங்க பெரிய பொறுப்ப எடுத்து செய்றாரு. ரொம்ப நல்லபடியா வேலை பார்க்குறாரு. முத்துவுக்கு நல்ல வருமானம் வருது. அந்த சார் முத்துவ நம்பி எல்லா பொறுப்பையும் குடுத்துட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுக்குறாரு. முத்து தனக்கு கிடைச்ச இந்த வேலைய, தனக்கு கிடைச்ச இந்த பொறுப்ப நல்லபடியா பார்த்துக்கணும். உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். உண்மைக்காகவும், நேர்மைக்காகவும் தானே இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த பிசினஸ செய்யவே தெரியாது. ஆனாலும் இந்த பிசினஸ் எப்படி செய்யணும்? யார்கிட்ட எப்படி பேசணும்? அப்படின்னு ஒவ்வொன்னையும் எனக்கு சொல்லிக் குடுக்குறது அந்த சார் தான். அவருக்காக நான் வந்து இந்த பிசினஸ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு பொறுப்பா வேலையெல்லாம் பார்க்க, முத்துவுக்கும், மீனாவுக்கும் நல்ல வருமானம் வருது. பெரிய பெரிய பிசினஸ்லாம் செஞ்சு அவங்களுக்கு நெறைய பணம் கிடைக்குது. உடனே மீனாவும், முத்துவும் வீட்டுக்கு வராங்க. நெறைய பணத்தெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அந்த சமயம் மனோஜும், விஜயா, அண்ணாமலைன்னு எல்லார் முன்னாடியும் முத்து அந்த பணத்த குடுத்துட்டு, "வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, உனக்கு இந்த பணத்த ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டீங்களே, இப்ப என்கிட்ட பணம் இருக்கு. வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கிடலாமா?" அப்படின்னு கேட்கும்போது திரு திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. "என்ன இதெல்லாம்? இந்த முத்துவால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தானே தேவையில்லாம இப்படிலாம் பேசினேன். வீட்டு பத்திரம் இப்ப ஃபினான்சர் கிட்ட இருக்கு. ஃபினான்சர் கிட்ட தான் பத்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே போதும். வசமா மாட்டிப்பேனே! தேவையில்லாம பேசி இப்ப நானே ரொம்ப யோசிக்கிற மாதிரி இந்த முத்து இப்படி பணத்த கொண்டு வந்து குடுப்பான்னு நான் எங்க எதிர்பார்த்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, "அதெல்லாம் வேண்டாம். நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, மனோஜுக்காகவும், ரோகிணிக்காகவும் தான் வீட்டு பத்திரத்த வச்சு பணத்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு. அப்புறம் இந்த பணத்த நீ எதுக்காக குடுக்கணும்னு?" கேட்க, மீனா சொல்றாங்க, "அத்த, இந்த பணத்த குடுக்க முடியாதுன்னு தானே நீங்க என்னென்ன பேசுனீங்க? இந்த பணத்த குடுத்தா மட்டும் தான் இந்த வீட்ல இருக்க முடியும். இல்லையா? நீயும் முத்துவும் இங்கேருந்து கிளம்பிருங்கன்னு சொன்னீங்கல்ல. அதனால தான் பணத்த கொண்டு வந்து குடுக்குறோம். இப்ப ஏன்த்த வேண்டான்னு சொல்றீங்க? வீட்டு பத்திரம் எங்க இருக்கு?" அப்படின்னு மீனா கேட்க, பதில் பேச முடியாம நிக்கிறாங்க. இங்க வந்து விஜயா. அந்த சமயம் மனோஜ் வந்து, "அம்மா என்னம்மா, இந்த முத்து இவ்ளோ சம்பாதிச்சுட்டானா? அதுக்குள்ள இவ்ளோ பணம் கிடைச்சிருச்சா? அம்மா, எனக்கு கூட பிசினஸ் செஞ்சு நல்லா முன்னேறணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால இவ்ளோ சம்பாதிக்க முடியலையேம்மா." அப்படின்னு இங்க விஜயாவும், மனோஜும் இங்க முத்து கொண்டு வந்த பணத்த பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "இந்த பணத்த நீ விஜயா கிட்ட குடுக்க வேண்டாம். உனக்குன்னு முதல்ல வீடெல்லாம் கட்டுற வழிய பாரு.
மாடியில ரூம் கட்ட முடியல, சரியா சம்பாதிக்க முடியலன்னு விஜயா பேசின பேச்சுக்கு சரியான பதில் குடுக்கறதுக்கு, நீ உனக்காக தனியா ஒரு வீடெல்லாம் கட்டி, நீயும் மீனாவும் புது வீட்ல தான் இருக்கணும். இங்கேருந்து கஷ்டப்படக்கூடாது முத்து. இந்த வீட்ல இருக்கவே கூடாதுன்னு மீனாகிட்டயும், முத்துக்கிட்டயும் விஜயா என்னென்ன பேசியிருப்பா. அதனால இந்த பணத்த விஜயாவுக்கும் தர வேண்டாம், மனோஜுக்கும் தர வேண்டாம். கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச பணம் முத்து. இது உங்க பணம். நீங்க இந்த பணத்த வச்சு நல்லபடியா, சந்தோஷமா உங்க வாழ்க்கைய பார்த்துக்கணும்னு சொல்ல, இங்க அண்ணாமலை சொன்னதுக்காகவே மீனாவுக்காக முத்து புது வீடெல்லாம் வாங்கி கொடுக்க விஜயா யோசிக்கிறாங்க. பாத்தியா மனோஜ், இந்த பணம் மட்டும் கிடைச்சிருந்தா வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கியிருக்கலாம். ஆனா முடியலையே. உங்க அப்பா வேற இந்த பணத்தை விஜயா கிட்ட கொடுக்க வேண்டான்னு முத்துக்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. முத்துவும் மீனாவும் சந்தோஷமா புது வீட்டில் இருக்காங்க. நம்ம நிலைமைய பாரு அப்படின்னு முத்து மீனாவை பார்த்து பொறாமப்படுறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் சொன்ன மாதிரியே விஜயா கிட்ட நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்து சரியான பதில் கொடுத்துட்டாங்க. இனி முத்துவால நல்லா சம்பாதிக்க முடியும்னு விஜயாவுக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு முத்துவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.